திருநாட்டிலே மிக சிறப்பும் புகழும் மிக்க இந்த திருமண் ஏற்கனவே சொன்னது போல செவ்வாயின் ஆட்சிக்குட்பட்ட இந்த தருமபுரியில் இப்படி ஒரு சங்கம் இருக்க வேண்டும், தோக்க வேண்டும், தோன்ற வேண்டும் என்று நமது சகோதரர் தலைவர் நம்ம முன்னோடிகள் நமக்கு எல்லோருக்கும் மாதாவும் பிதாவுமாக இருந்து இந்த தருமபுரி மாவட்ட ஜோதிடர் நல சங்கத்தை கண்ணும் கருத்தும் சீரோடும் சிறப்போடும் நடத்தி வரக்கூடிய ஐயா அவர்களுக்கு முதற்கண் நம்ம சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு பயிரானது விதையிலிருந்து மட்டுமே தான் தோங்க முடியும். விதையிலிருந்து தோன்றியதுதான் மாபெரும் விருட்சமாக ஆலமரமாக வளர்கிறது. அந்த விதைக்கு முன்னோடியாக இருந்து நம்ம எல்லாம் அழைத்து நடத்தி இப்படி ஒரு சங்கமும் இப்படி ஒரு கருத்தரங்கமும் இந்த திருமணிலே நடக்கின்றது என்று இந்த அகில உலகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் யூடியூப் சேனல் வழியாகவும் மற்ற மக்களின் நேரடி பார்வைக்கும் கொண்டு சென்ற எமது தருமபுரி மாவட்ட சங்க தலைவர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இது பேராக ஆதரவை நல்கி வரும் நமது ஜோதிடர் குருகுல குழாத்தர் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கு எளிமையாக இந்த கூட்டம் நடைபெறுவதாக யாரும் எண்ணக்கூடாது. ஒவ்வொரு கூட்டத்திற்கு பின்னாலும் மாபெரும் சிறப்புகள் அடைந்துள்ளது. அந்த சிறப்புக்கு மத்தியிலும் ஒரு சில நடைமுறை சாத்தியக்கூறுகளும் ஆராயப்பட வேண்டும். நம்மில் மிக அதிகமான உறுப்பினர்கள் இருக்கின்றோம். ஆனால் வருகையில் மட்டும் சிறிது சிறிதாக கூட்டிக் கொண்டே வருகின்றோம். வருங்காலங்களில் 100% உறுப்பினர்களும் இங்கே கூடி தத்த முகங்களை இங்கே காட்டி பெரியவர் சொல்வது போல ஒரு குளத்தில் ஒரு நாளைக்கு ஒரு பூ மலரும், 2வது நாள் 2 பூ மலரும், 3வது நாள் 6 பூ மலரும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு மாதத்தில் பாதி நாளில் பாதி பூ பாதி குளம் நிறைந்துள்ளது. மீதி குளம் நிறைய எவ்வளவு நாட்கள் வேண்டும் என்று கேட்டார்கள். அங்கு சொல்லுகிறார்கள் மீதி இன்னும் 15 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அங்க இருந்த நம்ம தலைவர் போன்ற ஒருவர் இருந்து அப்படியெல்லாம் இல்லை, பாதி குளத்துக்கு ஒரு நாளைக்கு 2 மடங்கு தானே, பாதி குளம் நிறையறதுக்கு 15 நாள் ஆயிடுச்சு, மீதி பாதி குளம் தானே காலியா இருக்கு, அது நிறைய ஒரே நாள் போதும்ல அப்படின்னு சொன்னாராமா. அந்த மாதிரி இந்த ஜோதிட கருத்தரங்கு என்பதை ஜோதிட சிறப்பு மாநாடாக துவக்க விழாவை விட பல மடங்கு சிறப்பு மாநாடாக மாபெரும் சம்பவங்களை எல்லாம் அழைத்து இந்த ஊரிலே மாபெரும் சிறப்பு விருந்து வைத்து அடுத்து வரக்கூடிய முதலாவது நிறைவு மாநாடும் 2ஆம் ஆண்டு துவக்க மாநாடும் சிறப்பாக சிறப்புமாக நடத்த நாம் அனைவரும் ஐயா தலைவர் அவர்களுக்கும் நானே தலைவர் என்ற மாதிரி ஒவ்வொருவரும் நினைத்து இந்த தருமபுரி மாவட்ட இப்பொழுது குறுகிய நபர்கள் இருக்கக்கூடிய நாம் அல்ல, நாம் ஒவ்வொருவரும் ஒரு தலைவரை அடுத்து வரக்கூடிய 2ஆம் ஆண்டு துவக்க விழாவானது மிக சீரும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று உறுதி கூறி தங்கள் அனைவரையும் பொற்பாதம் கொண்டு கேட்டுக்கொண்டு என்று 3ஆம் பாவகம் என்பதை பற்றி ஏதோ எனக்கு தெரிந்த அன்பார்ந்த ஜோதிட குருமார்களே, குரு பார்க்க கோடி புண்ணியம். நம்முடைய ஒவ்வொருடைய மனதிலும் ஒவ்வொரு குரு இருக்கின்றார்கள். இந்த குரு பகவான்கள் எல்லாம் என்னை பார்க்க நான் கோடி குருவாக உணர்கிறேன். அதாவது என்றென்றும் குருவர்கள் அல்லது திருவர்கள் இல்லை. ஒவ்வொருவரும் மாணாக்கர்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலமும் படிப்பறையை கற்றுக் கொடுத்த அமரர் வைரம் சாத்தி திருநாவுக்கரசர் அவர்களுக்கும் என்றென்றும் எனக்கு உறுதுணையாக இருந்து வழி நடத்தி செல்லக்கூடிய சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரமேஷ் நிறுவனரும் முக்கியமான எமது குலகுரு தேவத்திரு கோபாலாசனன் அவர்களின் கருணையினாலும் அவர்கள் முதன்மை மாணாக்கனாக இருக்கக்கூடிய எமது பேராசான் ஸ்ரீ ஜாம்பான் சுவாமிகள் அவர்களின் திருக்கரையினாலும் உங்கள் முன் ஏதோ எனக்கு தெரிந்ததை பேச வருகின்றேன். முதற்கண் உலகத்தில் எல்லோருக்கும் முதலாம் நாம் உயிர்
உடல் வந்து மூன்று எழுத்துலேயே சொல்லி வச்சுருக்கிறோம். இன்னைக்கு முதல்ல எல்லாமே என்ன தொடங்குறோம்னாக்கா, தூங்கி எழும்போது என்ன நடக்கு, சாயங்காலம் என்ன நடக்கு, மாலையில் நாம் என்ன செய்ய போகிறோம், இன்றைய நாளினுடைய கடமைகளை முழுமையாக முடித்தோமா, நாளையில் நாம் செய்யக்கூடிய கடமைகள் என்ன. இப்பொழுது கடமைகள் அனைத்துமே வருவாயை மட்டுமே அடிப்படையாக கொண்டுள்ளது. பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அருளும் பொருளும் இருந்தால் மட்டுமே நமக்கு அடகு. நாம் ஒரு திரைப்படத்தில் சொல்ற மாதிரி பாதி மனிதன் பாதி மிருகம். நாம் அப்படி இல்லை, பாதி மனிதன் பாதி தேவன். கடவுளும் நாமே, மனிதனும் நாமே. மனிதனுக்கும் இறைவனுக்கும் ஒரு பாலம். இந்த பிரபஞ்சத்தில் என்னவெல்லாம் அமர்ந்துள்ளது என்பது எல்லோருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் நாம் தெரிந்து கொள்ள முயற்சிக்கின்றோம், தெரிந்து கொண்டும் வருகிறோம். தினசரி ஏதேனும் ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொண்டே உள்ளோம். இந்த ஜோதிடம் என்பது ஒரு மாபெரும் கடல். இந்த கடலிலே இருந்து ஒரு துளி அல்ல, ஒரு அணு அளவுக்கு நாம் எடுத்து சுவைத்தாலே அதுவே இன்றைய மக்களுக்கு ஒரு பெரும் வழிகாட்டியாக அமைய, நல்ல ஒரு முன்னோடியாக அமைகிறது. இன்றைய நாளிலே நாம் என்ன சொல்ல வருகிறோம்னா, எல்லோரும் இந்த உலகத்தையே 12ஆக பிரித்துள்ளார்கள் வானியல் அறிஞர்கள், நம் முன்னோர்கள். அந்த 12 பாகங்கள் அதில் வரும்போது லக்னம் முதலாக என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். இதில் மற்றது என்ன சொல்ல வரோம்னா, காலபுருஷ தத்துவத்தின் படிக்கு மேஷம் முதல் மீனம் வரையிலாக அப்படின்னு சொல்றோம். அதுவும் சரிதான், இதுவும் சரிதான். மேஷம் முதல் மீனம் வரை 12 எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதில் அமைந்துள்ள நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி காரகத்துவங்கள் உள்ளன. இப்போ எல்லாமே எது எங்கு எப்படி இயங்குகிறது என்றால், நிச்சயமாக இந்த பூமியில் நாம் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று நாம் அறிகின்றோம். ஆனால் இந்த பூமியும் ஒரு நிமிஷத்துக்கு 14 லட்சம் கிலோமீட்டர் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது. அதை நாம் உணர முடிவதில்லை. அதே போன்ற இந்த கிரக பிரபஞ்ச சூழலில் நிலையாக இருப்பது நட்சத்திரங்கள் மட்டுமே. இந்த 12 ராசிகளில் 27 நட்சத்திரங்கள் வரிசை கிரகமாக இருந்தாலும் அந்த வரிசை கிரமமாக இருக்கின்ற நட்சத்திரங்களின் வழியாகத்தான் ஒவ்வொரு கிரகங்களும் பயணிக்கின்றனவே அன்றி நட்சத்திரங்கள் ஒரு பொழுதும் பயணிப்பது இல்லை. மேஷத்தில் நாம் முதல் நட்சத்திரமாக அஸ்வதி என்று படித்தாலும் மீனத்திலே ரேவதி என்று முடிப்பது காலாகாலங்களும் இனிவரும் பூமி மூலங்களையும் இந்த பிரபஞ்சத்தின் நிலைப்பாடு அதுதான். எனவே அடிப்படையில் கிரக காரகத்துவத்தை விட நட்சத்திர காரகத்தை பற்றி நாம் ஓரளவு தெரிந்து கொள்வது நமக்கு முக்கியமாக அமைகிறது. ஏன் இதை இங்கு நாம் இப்பொழுது சொல்ல வருகிறோம் என்றால், காலபுருஷ தத்துவத்தின் படிக்கு ஒவ்வொரு ராசிக்கும் இன்னென்ன பயன்பாடுகள், இன்னென்ன கூறுகள், இன்னென்ன தன்மைகள். உதாரணமாக நிலமை நெருப்பு காற்றாக சொல்ல ராசி தத்துவத்தில் வரும். நீர் நிலம் சொல்லும் போது புரியுற மாதிரி சொல்லும் போது இந்த மாதிரி ஒன்று சொல்றோம். இன்னொரு பக்கம் என்ன சொல்றோம், காம அர்த்த தெரிவானங்களை எப்படி நம்ம சொல்லிட்டு போறோம். ஆனால் அதே ராசி தான். ஆனால் ராசிக்கு நம்ம எத்தனை வகையான பேர் வச்சிருக்கிறோம். ஏனென்றால் அத்தனை வகையான காரகத்துவங்கள் அங்கே கிடைக்கின்றன. இப்போ நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் அதாவது ஜனன காலம், அந்த ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய அமைப்பு இந்த உடலும் உயிர்க்கும் சேர்ந்திருக்கிற மாதிரி இருக்கு. அதை நம்ம ராசியில் சாதாரணமாக சொல்லலாம். அதில் எந்த மாற்று கருத்து யாரும் இருக்கிறது. ஆனால் அந்த சந்திர பகவான் அமைந்ததை கணக்கீடுக்குள்ள கொண்டு வர்றதும் இங்கே முக்கியமானதாக இருக்கு. அதே மாதிரி முதல் மூச்சு விடுவது அதுதான் உயிர் தொடங்கும் நாள், உயிர் தூங்கும் நேரம், அதுதான் லக்னமாக அமைகிறது. இந்த லக்னத்திலிருந்து மட்டும்தான், அதாவது நாம் என்று புறப்பட்டு பிறந்தோமோ அன்று முதலே நாம் நின்று தவழ்ந்து அமர்ந்து ஓடி பயணித்து மரணித்து வரும் காலங்கள் வரை நம்முடனே வருவது, இந்த பிரபஞ்சத்திலிருந்து வருவது நம்முடைய உயிர் மட்டுமே. எமது பேராசான் சொல்வார், ஒருவருக்கு 60 வயது வரை இந்த உடல் உயிரை தாங்குகிறது. 60 வயதிற்கு மேல் உயிர் தான் இந்த உடலை தாங்குகிறது. இப்படி சொன்னது ஞாபகத்தில் வரலாம். உடல் வளர்த்தோரே உயிர் வளர்த்தோர். ஏன்னா இந்த 60 வயசுக்குள்ள நமக்கு தேவையான அத்தனையும், அதாவது தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய ஒன்று சொல்லுவாங்க மருத்துவத்தில். அதே உடல் தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய சக்தி
மிக அதிகமாக இருக்கு இந்த 60 வயது. 60 வயதுக்கு பிற்பாடு நம்முடைய உடல்ல ஒவ்வொரு சக்தியா குறைஞ்சிக்கிட்டு வரும். அப்போ இந்த உடலை நிலைப்படுத்துவது எது என்றால் உயிர். அந்த உயிர்காரகத்துவம் அந்த உயிரும் தான் 60 வயதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் நிலைப்படுத்தி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது. இதுல எல்லாத்தையும் விட நாம ஏன் சிறப்பானவன்னு நம்ம சொல்றோம்னாக்கா, நமக்கு ஆதி தெரியாது, ஆனா அந்தம் தெரியும். அந்தத்தை பற்றி நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு என்ன நாள், என்ன நட்சத்திரம், என்ன கிரக ஓரை இப்போ ஓடிட்டு இருக்குது, என்ன திதி. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே நம்ம பஞ்ச அங்கமும் படிச்சுட்டு தினசுத்தி எழுதிட்டு நமக்கு கட்டுப்படுத்த குருமார்களுக்கும் குலதெய்வத்திற்கும் நம்மை போன்ற குருமார்களுடைய தெருக்கருணையை வேணும்னு கேட்டுதான் நம்ம நினைச்சுக்கிறோம். அன்று மாலை வரை அவர்களுடைய வழிகாட்டும்படியே நம்முடைய காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், லக்னம் என்பது முதலாவதாகவும் 2ஆம் வீடு 3ஆம் வீடு என்று பாவகங்களை சொல்லியிருக்கிறோம். இந்த லக்னமானது எந்த வீட்டிலும் ஆரம்பிக்கலாம். அதாவது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய கடகம், சிம்மம், கன்னி, துலாம் ஏதேனும் ஒன்றும் இந்த லக்னமானது இருக்கலாம். ஏன்னா நாம் இன்னைக்கு இப்படிதான் பிறந்தோம்னா சொல்ல முடியாது. நாம் பிறந்த நேரத்தில் எங்க இருந்தோம் அவ்வளவுதான். அதன் அடிப்படையாக கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையில் பெருஞ்சுழற்சி அமைந்துள்ளது. இப்போ இந்த 3ஆம் இடத்தினுடைய அதிசயமே வித்தியாசமா இருக்கும். இது எடுத்த உடனே என்ன நம்ம சொல்லலாம், முயற்சியில ஜெயிக்கிற ஸ்தானம் சொல்லலாமா, இல்ல மறைவு ஸ்தானம் சொல்லலாமா? இது எப்படி நினைச்சு பாருங்க. ஒரு முயற்சி தொடங்கும் போது அப்படி நிறுத்திக்கணுன்ற அர்த்தமா, இல்ல தொடங்கணும்னு அர்த்தமா? நாம தொடங்கிய செயல் எதுவாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சித்தினாலும் ஜெயிப்பது மட்டுமே நோக்கமாக கொண்டு நாம் செயல்பட வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அவருடைய தலையாய கடமை என்னவென்று கேட்டால் ஜெயிக்கணும். எங்க ஜெயிக்கணும்? வாழ்க்கையில ஜெயிக்கணும். அந்த வாழ்க்கை என்பது என்ன? அதுல மட்டும்தான் வித்தியாசம். ஒரு சிலர் என்ன, உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், உறங்க இடம், அது மட்டும் நீங்க தான் போதும். இன்னும் நினைப்பாங்க, இன்னும் கொஞ்சம் இந்த தெரு மட்டும் எனக்கு இருந்தா போதும், ஏன் இந்த ஊர் மட்டும் எனக்கு இருந்தா போதும், இந்த நாடு மட்டும் எனக்கு இருந்தா போதும் அப்படிங்கிற முயற்சியை சொல்றாங்க. அதே நேரத்தில் என்ன, நமக்கு வேறொரு எப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் என்றால் அத்தனைக்கும் ஆசைப்படும். ஏன்னா கலியுகத்தில் நாம் இருக்கிறோம், மனிதர்களாக இருக்கிறோம், அத்தனைக்கும் ஆசைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வள்ளுவர் பிறவை கூட என்ன சொல்றாருன்னா, உள்ளினும் உயர்வுள்ள வேணும்னு தான் சொல்றாங்க. இருப்பது போதும்னு யாருமே சொல்லலை. அது ஒரு ரூட்டு, எனக்கு இருக்கிறதே போதும் அப்படிங்கிறத அது ஒரு வகை. அது யாருக்குனாக்க நம்ம தேவ சன்னியாசிகளுக்குன்னு நம்ம சொல்லலாம். அவரு கூட நாளைக்கு இருக்கணும்ன்ற ஆசை இருக்கு. அந்த சன்னியாசிகளுக்கும் நாளைக்கு இருக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. யாரெல்லாம் ஆசையை விடணும் அப்படின்னு சொல்லும் போது ஈசனோட ஆயினும் ஆசை விடணும் தான் சொல்றாங்க. ஆனா அந்த ஈசனோட ஆசை விடணும்ன்றதே ஆசை தானே. இதை நாம நிறைய ஆசையை எடுத்துக்க முடியாதுல்ல. ஆனா இப்ப நாம என்ன இருக்கோம்னா, இப்ப நாம எல்லாம் ஒரு லௌகிக வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோம். நமக்குன்னு ஒரு குடும்பம், மனைவி, மக்கள், குழந்தை, பேரன், பேத்தி, இப்படி நாம சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஐயா ஏற்கனவே சொன்னது போல இல்லறம் அல்லது நல்லறம் என்று யாரும் ஒருத்தர் இல்லறத்துல ஜெயிக்கலையோ, இல்லறதுக்காக பயந்துகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அர்த்தமே இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு இல்லறவாசியுமே சொன்ன மாதிரி ஒரு இல்லறவாசியும் இல்லைன்னாக்க அங்க துறவுக்கும் வேலை இல்லை, பக்திக்கும் வேலை இல்லை, கோயிலுக்கும் வேலை இல்லை, யாரும் இல்லை. எல்லாருக்கும் முதல்ல இல்லறவாசி தான். இல்லறவாசி தன்னுடைய கர்மாவை செஞ்சு அதனால பணம், பொருள் குறைஞ்சபட்சம் ஒரு உணவாவது எட்டும் பொழுதுதான் அதுல இருந்து ஒரு படி எடுத்து பகவானுக்கு படைக்கிறான், அதுல இருந்து ஒரு படி தான தர்மம் பண்றான், அதுல இருந்து ஒரு படி வரப்படி யாசகர்களுக்கு கொடுக்குறான். இல்லை எனக்கு இருப்பதே போதும் மரத்துல படுத்துட்டு இருந்தாக்க அவனால் எப்படி கர்மத்தை செய்ய முடியும்? கர்மா என்பது ஒரு மாயை. ஜோதிடருக்கு கர்மா வரும்னு சொல்லுவாங்க, ஆனா வராது. ஏன் வராது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு சூட்சமை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு குருமார்களும் அவங்களுடைய குலத்துல சொல்லியிருக்கும் போது குருகுலத்துல சொல்லுவாங்க, எல்லாருடைய கஷ்டத்தையும் நீ நீக்கி விடுற, அந்த கஷ்டம் உங்களுக்கு வராதான்ட்டு. நிச்சயமா வராது, வரவே வராது. அது எப்போ வராது அப்படின்னா, நாம பயனடையும் போது, நாம சொல்லும் போது அவங்க பயனடைச்சு மகராஜன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க ஒரு வார்த்தை, அது நம்மளை காப்பாற்றிடும். வேற எந்த பேரும் போக வேண்டாம்.
நான் 1000 பேருக்கு அன்னதானம் பண்றேன் பகவானே, நான் சொன்ன வாக்கு எப்படி இருக்கணும் கேட்கவே வேண்டாம். வாக்கு பலிதல் என்பது ஒரு வித்தை, அது ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய வித்தை அல்ல. நம்முடைய உள்ளுணர்வு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவதை உள்ளது, ஒவ்வொருவருக்கும் ஒரு ஞானம் உள்ளது. அந்த ஞானத்தை வளர்ப்பதே அவருடைய மனதில் இருக்கக்கூடிய ஆத்மார்த்த தேவதை. அவங்கள மட்டும் நம்ம குருவை நினைச்சு, அவங்கள மட்டும் நினைச்சு நம்ம சொன்னோம்னாக்க சொன்னது அத்தனை பழித்துத்தான் தீரும். ஆனா என் குருநாதர் சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னா, ஒண்ணு வரவனுக்கு நல்ல நேரமா இருக்கணும், இல்லையா நமக்கு நல்ல நேரமா இருக்கணும். ரெண்டுல ஒண்ணு இருந்தாக்க நாம ஜெயிக்கிறது உறுதி. நாம யாரை பத்தி எந்த குறையும் சொல்ல வேண்டாம். ஏன்னா ஜோதிடம் என்பது பல ஒரு வழிகள் சேர்ந்த ஒரு குளம். அந்த குளத்துல எந்த பேர மலத்திலும் தேங்கத்தான் செய்யும். ஆனா குளம் என்பது மெய், நீர் என்பது மெய். அந்த மாதிரி ஜோதிடத்துல எல்லாமே நன்மையை தரும், நல்லதுக்கு மட்டும்தான் இருக்கு. வந்தவனுக்கு நல்ல நேரம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அவன் பயனடைஞ்சிட்டு போறான். கையில அள்ளி குடிக்கிறோம், டம்ளர்ல வந்து குடிக்கிறோம். நம்ம அதுக்கெல்லாம் தயார் தானே அப்படின்னு சொல்றாரு. அதனால ஜோதிடம் என்பது கர்மாவிற்குள் வராது. அது அடுத்து நம்மளுடைய சப்ஜெக்ட் வருவோம். இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்னா முயற்சி ஸ்தானம். ஏன் 3ஆம் பாவத்தை பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா, இருக்கிற ஸ்தானங்களே பார்க்கும்போது 3ஆம் இடமா கொஞ்சமா சொல்லியிருக்கிறாங்க. இப்ப 7ஆம் இதெல்லாம் எடுத்துட்டோம்னாக்கா, 11ஆம் பாவத்தை எல்லாம் எடுத்துட்டோம்னா பக்கமா ஒரு 150 பக்கம் 200 பக்கம் படிக்கலாம். அதுக்கு ஒரு 500 காரகத்துவம் சொல்லியிருக்கலாம். ஆனா 3க்கெல்லாம் 4 காரணம் சொன்னா போதும். 4 காரகத்துவம் சொன்னாவே போதும். ஏன் அதெல்லாம் சுருக்கி வச்சுட்டாங்க? குடும்பத்துக்குள்ளவே இருக்கிறாங்க. 3ஆம் பாவத்தை எங்க இயக்குறோம்? சகோதரனா, மனைவியா, விவாழ்க்கையா, முயற்சியா? முயற்சினா எதனால இருக்கும்? எதற்குண்டான முயற்சி? தன் வாழ்வில் வெற்றி எதற்குண்டான முயற்சி. அந்த முயற்சியை நாம் எப்பெல்லாம் ஜெயிக்கிறோம், எப்பெல்லாம் நாம சோர்வில்லாமல் செயல்படுகிறோமோ அப்பெல்லாம் நம்முடைய முயற்சியில் நாம் ஜெயிக்கின்றோம். நாம ஜெயிச்சுட்டு வரும்போது நம்ம உறுதுணையா யாரெல்லாம் இருக்கிறோம்? மனைவி உறுதுணையா இருப்பாங்களா? சகோதரன் உறுதுணையா இருப்பாங்களா? இல்ல யாரெல்லாம் நம்ம உறுதுணையாக இருப்பார்கள்? யாரின் வழியாக நாம் முன்னேற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றது அந்த 3ஆம் பாவகம். 3க்கு உரியவர் யாராக இருந்தாலும் ஏற்கனவே சொன்னது போல 3ஆம் பாவகம் எதுவாக இருந்தாலும் இந்த 12 ராசிக்குள்ள மட்டுமே தான் இருக்கும். அது காலபுருஷ தத்துவத்தின்படிக்கு அமைச்சிருக்கும். நாம் அங்கெல்லாம் போக வேண்டியதில்லை. வருவதற்குரிய அதாவது நம்மை நாடி வருவதனுடைய லக்னம், அந்த லக்னத்திலிருந்து 3ஆம் அதிபதி அமைந்துள்ள வீடு, அந்த மூன்றுக்குரிய வீடு, அந்த வீட்டில் அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அதில் அமைந்துள்ள கிரகங்கள், அந்த கிரகத்தினுடைய சாரங்கள், இதை மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டாவே வரவங்களுக்கு உண்டான சந்தேகத்தில் முக்காபாகத்தை நம்ம சொல்லிவிடலாம். வெற்றி சொல்லி அப்புறம் பற்றி பேசலாம். அவங்க எந்த நோக்கத்தில் வராங்கன்னாக்கா, வரும்போது நாம் போனது இவரை நாடி போகிறோம், இது நமக்கு தான் ஒரு தீர்வு கொடுப்பாங்களா, நம்மளுக்கு வந்தால் ஒரு வழிகாட்டுவாங்களா, நாளை முதல் நம்ம சிறப்பாக இருக்குமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் வராங்க. அவங்க நம்ம மேலே வச்ச நம்பிக்கையாக தான் நம்மை தேடி வருகிறார்கள். நம்ம முதல்ல நாம காலத்தில் வச்சுக்கணும். இப்போ 3ஆம் பாவத்திலிருந்து வரும்போது யார் எடுத்தாலும், சாமி நான் ஒரு வண்டி வாங்கலாம்னு இருக்கிறேன், ஒரு புதிய தொழில் தொடங்கலாம்னு இருக்கிறேன், இல்லை இந்த ஊருக்கு நான் புறப்படலாம்னு இருக்கிறேன், என் மகளுக்கு இந்த நாளில் ஒரு திருமணம் வைக்கலாம்னு இருக்கிறேன், இது என்னைக்கு செஞ்சு அந்த முயற்சியை ஜெயிக்கிறதுக்கு தான் போகிறாங்க. அது எதையும் நம்ம பெரிய கணக்கெல்லாம் ஒன்றும் எடுத்துக்க வேண்டியதில்லை. அன்றைய நாள் அன்றைய கிழமை கோச்சார கிரகங்கள் எங்க அமைந்துள்ளது, எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன சாரத்தில் அமைஞ்சிருக்கிறாங்க, அது எந்த பாவமா இருந்தாலும் பரவாயில்லை, நாம் கணக்கெடுத்துக்கிட்டு அந்த 3ஆம் பாவத்திற்குரிய அந்த 3ஆம் பாவத்தில் இருந்து அதே லக்னமாக கொண்டு அன்றைய நாள் அவருடைய என்ன கேள்வி கேட்கிறாங்களோ, அல்ல நமக்கு சாதாரண ஒன்றும் இல்லை, வரவங்களுடைய நம்ம லக்னத்தை நாம் எடுத்துக்கிறோம். அவங்க வர நேரத்துக்கு முன்னாடி லக்னத்தை எடுத்துக்கிட்டு முதல்ல நாம் எதை எடுத்துக்கிறோம்னாக்க, சூரியன் லக்னம் முதல்ல, அப்புறம் சூரியன், அப்புறம் சந்திரன், செவ்வாய், இந்த 4 காலத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் போதும். இன்னைக்கு செவ்வாய் பகவான், சூரிய பகவான் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாங்க, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான இப்போ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த நட்சத்திரத்துக்கு எத்தனை கிரகங்கள் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தாவே அவங்க என்னதான் கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து சந்திரன் என்று நாள் இருக்கக்கூடிய நட்சத்திரம், அன்றைய நாள் கோச்சாரப்படி பயணப்பட்டிருக்கக்கூடிய நட்சத்திரம். அதுக்கப்புறம் செவ்வாய். இது 3மே நாம கணக்கு போடும் போதே எல்லாத்துக்கும் வெற்றி அடையணும்னா செவ்வாயினுடைய அனுகிரகம் இருக்கும், லாபம் அடையணும்னா சந்திரனுடைய அனுகிரகம் இருக்கும். 11ல் லாபம் சந்திர பகவான் இருக்கும்போது
எங்க யாருக்கிட்ட போய் கேட்டாலும் சரி அன்னைக்கு 10 காசு கைக்கு வந்துடும். இங்க 3 11 என்பது 3க்கு எத்தனாவது ஸ்தானம் அப்படியே கணக்கு போட்டு போறாங்க. 3ஆம் இடத்துக்கு 11 என்ன, 11க்கு 3ஆம் இடத்துக்கு எங்க சுற்றி இருந்தாலும் அவ்வளவுதான். 159 159 159 இவ்வளவுதான். ஒரு ஜோதிடம் என்பது வெற்றிக்கு மட்டுமே போகும்போது, நன்மையை மட்டுமே நம்ம எடுத்துக்கும்போது ரொம்ப கணக்கு போட்டாலும் தேட வேண்டியது இல்லை. 159 யார் இருக்கிறாங்க, இந்த 3க்குரியவர் அங்க இருக்கிறாங்களா, இல்ல 3க்கு உண்டான இடத்த பார்த்தவங்க யாரும் இருக்கிறாங்களா, அவங்க எந்த சாரத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறாங்க, அந்த அந்த நின்ற நட்சத்திரம் யாரு, இதை மட்டுமே எடுத்தோம்னாக்கா நம்ம அவங்களுடைய கேள்வி ஒரு 90% அவருடைய சந்தேகத்தை தீர்த்துடலாம், வெற்றியை கொடுத்துடலாம். நம்ம இங்கப்பா இன்றைய நாள் கோச்சாரத்தின்படிக்கு இந்த நாள்ல இன்னைக்கு உன்னுடைய மோட்சஸ்தானத்துக்கு உண்டான ராசியாதிபதி இந்த நட்சத்திரத்துக்குள்ள பயணிக்கிறாரு. இந்த நாள் இந்த நேரத்துல வந்து இந்த நட்சத்திரம் இந்த ஓரையில மட்டும் இருக்கு. இப்ப இந்த சுபகாரியத்தை செய்யி நீங்க முழுமையா வெற்றி அடையும் சொன்னாக்கா அன்றைய நாள் அவர்கள் 100% வெற்றி அடைவார்கள். அப்போ அது போன்ற வெற்றி அடைந்து பயணம் பெற்றவர்கள் நம்மளை வந்து நம்ம இடம் இல்லை, நம்மை சார்ந்தவர்கள் அவருடைய சொந்த மந்தம் சொல்லுவாங்க. நாங்க அவங்க இடத்துக்கு போயிருந்தோம், அந்த சாமி சொன்னாங்க, இன்னைக்கு பரவாயில்ல, நாங்களும் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு வாழ்த்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்க வழியாக மேல 4 பேர் நமக்கு கிளைனா வருவாங்க. அந்த மாதிரி தான் நாம டெவலப் பண்ணிக்கணும். இந்த 3ஆம் இடம் என்ற பரிசுத்தானத்தை ஒவ்வொருவரும் ஐயா முன்ன சொன்னாங்க, நட்சத்திரங்களுடைய பலங்களை பத்தி சொல்லிட்டு வரும்போது மிக தெளிவா சொன்னாரு. எனக்கு ஒரு குழந்தை என் பேரன் மறந்துருக்கிறான், இங்க நான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுருப்போம், நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்போம், ஒரு இடத்துல நின்று இருப்போம், அங்கிருந்து போன் பண்ணுவாங்க, சாமி 11:30 மணிக்கு எங்களுக்கு ஒரு பேச்சு பிறந்திருக்குது, நல்லா இருக்குமா சாமி, எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நாம அந்த இடத்த பஞ்சாயத்து கையில வச்சுட்டு இருப்போம். இல்ல நம்ம சுத்தி எல்லாரும் இருப்பாங்க, பார்க்கறோம், ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு என்ன நட்சத்திரம், அவர் வேற பிறந்திருக்கிற குழந்தைக்கு என்ன நட்சத்திரம், ஒரே டாப்பு, உனக்கு என்னடா பேர் நம்ம கேட்கறாங்க. அம்மா கேட்கலாம், அப்பா கேட்கலாம், தாத்தா கேட்கலாம். கேட்கிறவுடைய நட்சத்திரத்துக்கும் அன்றைய நட்சத்திர கணக்கு போட்டு சொன்னோம்னா அதுதான் நம்ம வாழ்நாள் கூட சுலபம், ரொம்ப ஈஸி. இதுல நம்ம எதுவும் பெருசா தேட வேண்டியது இல்லையே. ஐயா சொன்ன மாதிரி 27வது நட்சத்திரம் என் நட்சத்திரம் எனக்கு பேரை பார்த்துருக்கிறான் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னைக்கு என்ன நட்சத்திரம், 27வது நட்சத்திரம் என்ன, நேத்து 6 மணிக்கு பறிச்சாமே, நல்லா இருக்குமா எனக்கு, இனிமேல் நாங்கள் அப்பா அம்மாலாம் நல்லா இருப்பாங்களா, ஓட படைக்க போறாங்க, ஏன்னா 27 வருமானம் வருது. இதுக்கு ஒன்றும் பெருசா நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லையே. எல்லாத்துக்கும் நம்ம பெருமாள் நம்ம குருமார்கள் எல்லா அவசியம் சொல்லி கொடுத்து போயிட்டாங்க. நாம தான் அந்த ரூட்டில் பயணிக்கப்படல. இப்ப நம்முடைய இங்க நம்முடைய குருகுலத்தை இங்க எடுத்துக்குவோம், ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கருத்தரங்களும் ஒவ்வொரு டாபிக் பத்தி பேசுறோம். அறிந்தும் அறியாம சின்ன சின்ன நம்ம எப்பயோ படிச்ச ஞாபகத்துல இருந்திருக்கோம், இன்னைக்கு அது கிடைக்காது இல்ல. இனிமேல் நம்ம நம்ம முன்னேறிக்கோம்ல. வருங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, 100 கேள்வி கேட்டு 90 கேள்வி பாஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஒண்ணுத்துல ஜெயிக்க வச்சா போதும் அவங்கள. இன்னைக்கு வரைக்கும் சிரமமா இருக்கு, நாளைக்கு என்ன செய்யணும், ஒன்னும் செய்யாது, நாளைக்கு தூங்கு, நாளானைக்கு வா, என்ன அது ஒரு நாள் தூக்கு தான் தெளிவெடுத்துருவான். தூங்குன்றது என்னன்னா பொறுமையா இது, அவசரப்படாத, கண்ட இடத்த போய் சொல்லாத, கொஞ்சம் பொறுமையா இருக்கும். இதுல சூட்சம் என்னன்னா எல்லா கோவிலும் இருக்கிறது தான், எந்த சாமியுமே தனித்தில்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது சக்தி இல்லையே சிவம் இல்லை. ஒருத்தர் முன்னேறணும் தொழில, ராசி நட்சத்திரம் கிரக சாரம் எதுவா போட்டோம், அவன் மனைவி கிட்ட சொல்லிட்டு சரின்னு சொன்னால வேலை முடிஞ்சு போச்சு, அன்றைய காரியம் அவனுக்கு வெற்றி. அதே மாதிரி மனைவி பிறக்கும் போது இருங்க நான் ஒன்று சொல்ல மாட்டேன்ற வேலையை வச்சுக்கூடாது. ஒன்று சொல்லமா இருக்கு நான் வந்துடுறேன் அந்த நீ என்ன சொல்றதுனால வீட்டோட சொல்லி வாசி முடியோட புறப்பட்டு வெளியே நிக்கிறனும் போது போயிட்டு வரணும் மட்டும் தான் சொல்றோம், சரிங்களா. அப்போ ஒரு நம்மளை தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போய் பாருங்க, அது நீதிபதியா பக்கத்துல தான் அது வந்து நாப்பாங்க சொல்லிட்டோம்லாம் வெற்றி அடையும், எல்லா காரியங்களும் வெற்றி அடையும். அதே மாதிரி இந்த நட்சத்திர சாஸ்திரம்னு சொன்னாரு, நம்முடைய குழந்தைகள் நமக்கு மாற்று நட்சத்திரங்கள்ல இருந்திருந்தாங்கன்னா முடிஞ்ச வரையும் அவங்களுக்கு நாம நேரடியா கொடுக்கறத தவிர்த்திடணும். என்ன சொல்ற, பணப்பகை நட்சத்திரங்கள் அவங்க இருக்குல்ல, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், கைச்செலவு 10 பைசா கொடுத்துடணும், 5 பைசா கொடுத்துடணும். நீ போகும்போது நம்மகிட்ட 500 வச்சுட்டு 5 ரூபா வாங்க கொடுத்துட்டு போனோம்னு வச்சுக்கோ, அன்னைக்கு என்ன நடக்கும். அதனாலதான் அதை வந்து ஒரு நாள் முன்னாடியே செஞ்சு வச்சுக்கோம்ல.
வீட்டம்மா கூப்பிட்டுக்கோ, என்ன கேட்குறான், மண்ணு என்ன கேட்குது, இந்தம்மா கொடுத்து அனுப்புது. அப்போ நாம் அவங்களை மதிக்கிறவர்கள் தான் நம்முடைய வாழ்க்கை சிறக்கும். சக்தி இல்லையா சிவம் இல்லைன்றது இதுதான் அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆண் பெண்கள் பேதம் கிடையாது, ஒன்றென்று மற்ற இல்லையே இல்லவே இல்லை என்று கூறிக்கொண்டு இன்றைய நாளில் நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக இந்த கருத்தரங்கத்தை ஒவ்வொரு மாதமும் நடத்தி நமக்கு அறிவும் அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு சில பல கருத்துக்களை நமக்கு இங்கே தொகுத்து வழங்கக்கூடிய நமது குருமார்கள் அனைவருக்கும் தருமபுரி மாவட்ட ஜோதிட நல சங்கத்திற்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்கள் மூன்றாம் பாவம் ஒரு மனிதனுக்கு முக்கியமான பாவம். முயற்சி இருந்தால் தான் திருவினையாக்கும். அப்போ முயற்சி இல்லைன்னு எதுவுமே இல்லை. அப்போ முயற்சி என்பது மிக முக்கியம். அந்த மூன்றாம் பாவம், இந்த மூன்றாம் பாவத்தை இயக்கினால் லக்னம் 11 3க்கு 11 லக்னமா விடும். அப்ப மூன்றாம் பாவம் இயக்கினால் லாபம் என்பது சிறப்பா இருக்கும், அவங்களுடைய முயற்சி வெற்றி கொடுக்கும் அப்படின்னு தான் இது தாற்பயமா நிறைய விஷயங்களை ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஐயாவை மீண்டும் பாராட்டுகிறோம். ஐயாவுக்கு உறுப்பினர் அடையாளத்தை வழங்க திரு இளவரச சாஸ்திரி ஐயா அவர்களை வருகையில் வரவேற்கிறோம்.